ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மிரியம்மா அப்படின்ற தமிழ் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சென்சிட்டிவான படம். என்னதான் இந்த படம் ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு விபத்துங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதையே காரணமாக காட்டி பல ஆண்களால் அந்த பொண்ணு நிராகரிக்கப்படுறா. இந்த கதையெல்லாம் ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்லும்போது ஹீரோடைய அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதோட மட்டும் நிறுத்திக்காம 50 வயசில் அந்த பொண்ணுக்காக நான் குழந்தை பெற்று தரப்போகிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட வீட்டில் எப்படி பொண்ணு கேட்கலான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலையில ஹீரோடைய அம்மா இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தான் கேர்ள் ஃப்ரெண்டோட பீச்சில் உட்காந்து ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். கையில் இவங்க லவ் மேட்டரை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி வீட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. கையிலோட வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கைஸ். ஹீரோ வேற ரிலீஜியனும், ஹீரோடைய அப்பா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா விட்டு போயிட்டாரு. அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி கையிலோடைய அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு. இருந்தாலும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு கையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ராத்திரி ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த மீட் பண்ணுறாரு. ஒருத்தருடைய பேர் அமீர், இன்னொருத்தவங்களோட பேர் ஐஸ்வர்யா. இவங்க 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜ் டைம்ல இருந்து. ஐஸ்வர்யா இது வரைக்கும் ஹீரோட வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதனால வா இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போறேன், என்னோட அம்மா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 11:30 ஆகுது. இப்போ போயிட்டு உங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அமீர் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஹீரோட அம்மா சூப்பரா சமைப்பாங்க, அங்க போனா ஃப்ரைட் ரைஸும் ரோஸ் மில்க்கும் கிடைக்கும், வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அமீர் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபுட்டிங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. என்னடா ஜூஸ் ஷாப்புக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஜூஸ் ஷாப்புக்கு மேலதான் வீடு அப்படின்ட்டு வீட்டுக்கும் கூட்டு போறாங்க. ஹீரோடைய அம்மா பேரு தாங்க மிரியம். மரியான்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம், மேரின்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன மிரியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதற்கான பெயர் காரணத்தை பின்னாடி சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன உடனே இவதாம என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுக்க கரெக்டாக ஹீரோக்கு கயல் கிட்ட இருந்து கால் வந்துடுது. நான் கயல் கிட்ட பேச போறேன், எல்லோரும் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கயல் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. முழு நேரம் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை தாங்க. இப்போ ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீங்களாம் வரீங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாதானே நான் ஏதாவது சமைப்பேன், இப்போ நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமா, ஐஸ்வர்யா ஃபோன்ல இருந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு அமீர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஐஸ்வர்யா ஹீரோடைய அம்மா கிட்ட அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருந்திருக்குங்க. அதற்காக இவங்க ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யானால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பாக்குற பசங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அதுல ஒரு பையன் நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ல இருக்கலாமா, 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றான். பிரசன்ட்ல ஹீரோட அம்மா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த பையனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா மாடர்னான பொண்ணு தான், ஆனா அந்த விஷயத்துலலாம் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா தான் இருந்திருக்காங்க. கடைசியா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் ஒரு பையன் வந்தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. யார் அந்த பையன், என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோட அம்மா கேட்க, ஸோ அந்த பையனுக்கு ஐஸ்வர்யாவோட எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டான். கல்யாணம் பண்றதுக்காக வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அப்பதான் தெரிய வருது, இந்த பையன் ஐஸ்வர்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மறைச்செல்லாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே கிடையாது. அதனால ஐஸ்வர்யாவே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குங்க, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றத அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இது ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை, சரிம்மா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தனியாக அந்த பையனை கூட்டிட்டு போய் கண்டபடி கத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையனுக்கு ஐஸ்வர்யா மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குதுங்க. அந்த அம்மா பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோட அம்மா கேட்கறாங்க, அந்த பையன் நல்ல பையனா தானே இருக்கிறான், எல்லாம் ஓகேவா போயிருக்குமே அப்படின்னு கேட்க, எங்க அவங்க வீட்டுல எல்லாம் பேசி பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு பிடிக்கல பாட்டிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டு போயிட்டான். பழையபடி தனிமரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா கேட்கறாங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சொன்னல, அது என்ன மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு கேட்க, நம்ம ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா அப்பாவும் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ஐஸ்வர்யா மட்டும் துரதிர்ஷ்டவசமா பொழைச்சிட்டதா சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்க, இல்ல நான் செத்திருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பொழைச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே, அந்த விபத்துனால தான் என்னோட உடம்புல மாற்றம் ஏற்பட்டு என்னால லைஃப் டைம் குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேமா, நான் பசங்க பின்னாடி போறதா இல்ல பொண்ணுங்க பின்னாடி போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அமீர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஐ மீன் ஒரு வாடகை தாயை கண்டுபிடிச்சு அவங்க மூலமா குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ குழந்தைய கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், என்ன கலரில் கண்ணு வேணுன்றதை கூட நம்மளால் முடிவெடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டு தனியாகவே வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ராத்திரி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் ஹீரோட அம்மாவுக்கு தூக்கமே வர மாட்டேது. அந்த பொண்ணு ரொம்ப பாவலடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோவோடைய அம்மா வாழ்க்கையும் இதே மாதிரி தாங்க ஆயிருக்கு. 18 வயசில் கல்யாணம், 19 வயசில் ஹீரோ பிறந்துட்டாரு, 20 வயசில் நம்ம ஹீரோடைய அப்பா ஓடி போயிட்டாரு.
அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இதே மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது, நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய அம்மா முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கயல் கிட்ட இருந்து நிறைய கால் வந்திருக்குங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணவே இல்லை, தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போயிட்டாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கயல் கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீட்டு வாசல்லையே வச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கர சண்டை. ஹீரோட கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனை கையிலேயே வச்சிருக்கேன், நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்னு ஆச்சா போச்சான்னு ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கர சண்டை. ஆக்சுவலாக கயலோட வீட்டில் வந்து ஹீரோவை கயல் பேச சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வைபு மேட்ச் ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. ஹீரோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேர்த்த கலாய்க்கிற மாதிரியே ஃபோன் பேசி நின்றுட்டு இருப்பாங்க. கயல் கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாக்கும் கயலை பிடிக்காது. இப்போ வீட்டுக்கு ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா இங்க வாமா உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன குட் நியூஸ்மா? அந்த வெங்காயத்தை கொடுங்க, நான் தொலைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் என் அம்மாலாம் கூப்பிடாத அப்படின்னு மிரியம் சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னோட பேர் சொல்லி கூப்பிடு, உனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு 50 வயசு ஆகுது, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில 20 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட், அதனால மிரியம்னு கூப்பிடு அப்படிங்கும் போது ஜஸ்ட் 20 இயர்ஸ். சரி உங்க பையனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, என் பேரு என் உரிமை. சரி சரி நான் ஒரு குட் நியூஸ்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? நேற்று நீ வந்து எல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் ராத்திரி என் பையன் தூங்கினதுக்கு அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே எனக்கு இருக்கு. அதனால நீ சொன்ன மாதிரி உன்னோட குழந்தைய நான் பெற்று வளர்க்கலான்னு இருக்கிறேன். அதாவது உன்னோட எக்கு ஒரு டோனரோட ஸ்பெர்ம் எடுத்து என் வயிற்றுல வச்சு குழந்தைய பெற்று நம்ம ரெண்டு பேரும் அந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எப்படி செட் ஆகும், உங்களோட வயசு என்ன, அதெல்லாம் முடியாது, காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. ஹீரோட அம்மா ஏதோ விளையாட்டா பேசுறாங்க அப்படின்னு தான் ஐஸ்வர்யா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க சீரியஸாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயமே இல்லை, உனக்காக இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சரி டாக்டரை போய் பார்ப்போம், ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாலும் உங்க பையனுக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் நீங்க இதை ட்ராப் பண்ணிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லிடுறாங்க. சரி மரியா கேள்விப்பட்டிருக்கேன், மேரி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மிரியம் அப்படின்னு கேட்க, அதுவா ஆக்சுவலா மேரி மாதாவோட உண்மையான பேரே மிரியம் தான். அது அப்படியே காலப்போக்கில் பேசி 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 மரியா மேரி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. மிரியம் அப்படின்னா குழந்தைக்காக இயங்கக்கூடிய தாய்னு அர்த்தம். ஸோ என்னோட பேர் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கயல் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு அமீரும் வராங்க. ஸோ இந்த இடத்துக்கு கூட நீ தனியாக வர மாட்டியா, அமீரை கூப்பிட்டுட்டு தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கயலுக்கு பயங்கர கோவம். அமீர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேபிளில் போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்துட்டு போட்டோம், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு. கயலுக்கும் ஹீரோக்கும் சண்டைங்க, சண்டையே தீர மாட்டேது. ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் வந்து ஹீரோக்கு கால் பண்ணியிருந்துருக்காங்க. ஹீரோ ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஃபோன் எடுக்கலன்னா நான் பிஸியாக இருக்கேன்னு நீயே புரிஞ்சுக்கோ, சில சமயங்களில் அட்டன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்ட்டு. நியாயமாக நீ ஃபோனை கட் பண்ணிட்டு போகணும், எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, பேசுன்னு நிற்கிற, கட் பண்ணால் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிற, இதெல்லாம் பிரச்சனையை உருவாக்குது. இது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் காதலிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. கயல் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால கயல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவன பொய்க்காரனா மாத்துறது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே கயல் எங்கே வராங்க அப்படின்னா, உன்னோட அம்மாவை கூப்பிட்டு வந்து என்னோட அப்பா கிட்ட பேசு, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாருல, அம்மா வச்சு பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பாரு, வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அம்மா கூப்பிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஹீரோடைய அம்மாவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா பீச்சில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, என் பையன் எங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு வருவான், ஆனால் என்னை விட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவான், நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருப்பேன், இனிமேல் அப்படி போக தேவையில்லை, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ கிடச்சிட்டல, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பீச்சில் ஜாலியாக வாக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் ஹீரோட அம்மா கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்க, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ வந்து கேட்குறாரு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வச்சிருக்கிற முடிவை ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு 50 வயசு ஆகுது, அம்மா தான் அவன் மேலே இருக்கக்கூடிய இறக்கத்துலையும் பாசத்துலையும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீ என்ன அவங்கள பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன அம்மாவை மிரியம்னு கூப்பிட்டுட்டு இருக்க, அம்மாவை நான் மட்டும் தான் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, இது அம்மா எனக்கு கொடுத்த ரைட்ஸு, இனிமேல் நான் மிரியம்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பச்சை கலர் கண்ணு இருக்கக்கூடிய குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மண்டை காஞ்சு போயிடுறாரு. ஏமா உன் பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, கயல் வீட்டில் வந்து பேச சொல்லி அவ ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கா, உன்னை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட பேசலான்ற பிளான்ல இருக்கேன். ஆல்ரெடி கயலோட அப்பா சின்ன வயசுல என் அப்பா ஓடி போனது காரணம் காட்டி பேக்ரவுண்டு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வயிற்றுல பிள்ளையோட அங்கே வந்து நின்னா இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு அப்படின்ற கேள்வி வரும், இதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இந்த கயல் இல்லைன்னா 100 கயல்ரா, விட்டு தள்ளவல அவனும் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா
அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா உங்கள் பையனுக்கு கயல் ரொம்ப அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இந்த காரணத்துக்காகலாம் என்னால் உனக்கு உதவி பண்ணாமல் இருக்க முடியாது, என்கிட்ட உனக்கு உதவி பண்ணுறதுக்கு பணம் காசெல்லாம் இல்லை, கர்ப்பப்பை மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சினிமா டயலாகெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு முன் வரேன். நான் கூகுளில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸுமே எனக்கு இருக்குது, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம், அந்த குழந்தைய பெற்று வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அன்பும் பாசமும் கயலுக்கும் கிடைச்சிருக்க வேண்டியது, ஆனால் கயல் இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டும் ஆக கிடையாது. அண்ட் பார்க்கும்போதெல்லாம் கயலும் ஹீரோவும் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு கயல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வந்திருக்காங்க. பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மாசமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க இப்போ தான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு 40 வயசு ஆகுது, செவ்வாய் தோஷம் அது இதுன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணாமே விட்டுட்டாங்க, ஸோ 40 வயசு ஆனதுக்கப்புறம் எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது, எனக்கு துணையாக ஒரு குழந்தையாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு வந்திருக்கிறதா வந்து அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களும் இங்கே வராங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அனிதாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. டாக்டர் அனிதா பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கிட்ட தான் அடுத்தடுத்த கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இவங்க மூலமாக தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும், நீங்கள் இவங்கள தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அனிதாக்கு மொத்த விஷயமே தெரிய வருது. ஐஸ்வர்யாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தின் மூலமாக இவங்களால லைஃப் டைம் குழந்தை பெற்றுக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால் அவங்களோட எக்கையும் ஒரு டோனரோட எஸ்பிஎம்மையும் எடுத்து நம்ம ஹீரோடைய அம்மா வயிற்றில் குழந்தைய வளர வச்சு அந்த குழந்தைய பெற்றெடுக்கலான்னு முடிவு எடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அனிதா சொல்கிறாங்க, நம்ம டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்போம், இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஆனாலும் இவங்களோட ஏஜ் ஃபேக்டர் காரணமாக டெலிவரி டைமில் ஃபிக்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே டாக்டர் நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டோனருக்கு அப்ளை பண்ணுவோம், ஸோ டோனர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பச்சை கலர் கண்ணு இருக்கக்கூடிய குழந்தையை எதிர்பார்க்குறாங்க. இந்தியர்களுக்கு பச்சை கலர் கண்ணு கிடையாது, ஸோ பச்சை கலர் கண்ணு இருக்கக்கூடிய டோனரை இவங்க தேடணும். ஸோ ஃபாரின்ல இருந்து தான் இவங்க இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு 7-8 லட்ச ரூபாய் பணம் செலவாகும். ஸோ பணம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களே, நீங்களே ஃபாரினில் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நாங்கள் ட்ரை பண்ணோம் டாக்டர், கம்பேரிட்டிவ்லி ஃபாரினில் மெடிக்கல் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஹை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ அமீர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாருங்க, நான் எப்படி அம்மாவை கூட்டிகிட்டு போய் கயல் வீட்டில் பேசுவேன், வயிறு காட்டி கொடுத்துறாதா அப்படின்னு கேட்க, அமீர் ஐடியா கொடுக்குறாரு, ஒன்று பண்ணலாம், எப்படியும் வயிறு பெருசாகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும், அது வரைக்கும் உங்கள் அம்மா இங்கேயே இருக்கட்டும், வயிறு பெருசானதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம், அங்கேருந்து குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செருப்பு வந்து வீட்டில் விழுது, என்னம்மா அடிச்சிட்டிங்க அப்படின்னு அமீர் கேட்க, அடிக்காமல் பின் என்ன பண்ணுவாங்க, என் வீட்டில் இருந்து என்னையே துரத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லமா அப்படின்னு அமீர் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோடைய அம்மாக்கும் பயங்கர ஆர்குமெண்ட்டுங்க. ஹீரோடைய அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன் மனசில் என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாண வயசு ஆகுது, இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன்னா ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்க முத கொண்டு கலாய்ப்பானுங்க, உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாரு, உங்கள் அம்மா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி எதுக்குமா தேவையில்லாமல் என் மனத்தை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அமீர் இவங்க 2 பேர்த்தையும் தடுக்கிறாரு, அம்மாவை இப்படி நிற்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்காதரா, வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோடைய அம்மாவை வீட்டில் இருந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலான்னு பிளான் போட்டாங்க இல்லையா, ஆனால் ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இங்கே வந்து ஸ்டே பண்ணட்டும் அப்படின்னு ஐஸ்வர்யாவுடைய பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்கே வரவழைச்சிடுறாங்க. ஹீரோ அவருடைய ரூமை தரமாட்டேன்றாரு. ஐஸ்வர்யா ஒரு விநாயகர் சிலை எடுத்துட்டு வந்து ஜீசஸ் பக்கத்தில் வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஹீரோடைய அம்மா எடுத்த முடிவில் உடன்பாடே கிடையாதுங்க. இப்போ டோனர் கிடைச்சாச்சு, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ஹீரோடைய அம்மா உடம்புல குழந்தை இருக்குது, ஸோ அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்குது அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ ஐஸ்வர்யா வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண எல்லா டேப்லெட்ஸையும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோடைய அம்மாவை பக்கத்துலேருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ சமைக்கலாம் அப்படின்ட்டு போய் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய அம்மா வந்து, தள்ளுடா நான் சமைச்சு தரேன் அப்படிங்கும்போது, நீ தொடாதமா, இதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒன்றும் சும்மா ஓடி போகல, நீ இதே மாதிரி சொல் பேச்சு கேட்காம ஏடா கூடமா ஏதாவது பண்ணியிருப்ப, அதனால தான் உன் கூட இருக்க முடியாமல் எங்கள் அப்பா ஓடி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச இல்லை என் வாயிலிருந்து நிறைய வார்த்தைகள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக ஹீரோடைய அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச அமீர் பார்த்தீங்கன்னா, நீ கொஞ்சம் வாடா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இதுக்கூட அவங்க அம்மாவை நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னடா இவங்க பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன், காரணம் என்னென்னா எனக்கு யாருமே கிடையாது, உன்னோட அம்மா உன்னை மட்டும் பிள்ளையாக பார்க்கல, என்னையும் பிள்ளையாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் எப்போதுமே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், அம்மா எடுக்கிற முடிவுகள் எப்போதுமே சரியாக தான்
தான் இருக்கும். ஐஸ்வர்யாக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணிட்டுண்டா விட்டுடுறா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனால் அம்மா எதுக்காடா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உன் பிரச்சனை கயல் தானே, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்னு அமீர் ஹீரோவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோ கயல் கூட பீச்சுக்கு வந்திருக்காருங்க. பீச்சில் ஆடிக்கிட்டு இருக்க ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. டிஸ்பிளேல அமீர் பாய் அப்படின்ற பேரை பார்த்ததும் கயல் கட் பண்ணி விட்டுறாங்க. 2-3 வாட்டி கால் வருது. யாருன்னு கேட்க ஸ்பேம் கால் அப்படின்னு கயல் சமாளிக்கிறாங்க. இவ்வளோ வாட்டி ஸ்பேம் கால்லாம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்து இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க, எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேச அப்போ தான் தெரிய வருது ஹீரோடைய அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே கிளம்பி வா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஐஸ்வர்யாவை மண்டையிலேயே ஒரு போடுறாரு. எல்லாம் உன்னால வந்தது, எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மாவுக்கு பிபி அதிகமாக இருக்குது. ஸோ பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதுக்காக நீங்கள் எல்லாரும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோடைய அம்மாவும் ஐஸ்வர்யாவும் மாடியில் துணி காய போகிறதுக்காக வராங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஹீரோடைய அம்மாவை கவனித்து அப்படியே புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியோட கணவன் எங்கே போனான்னு தெரியல, மேபி ஃபாரினில் இருக்கலாம், எப்படி வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அமீர்கிட்ட கேட்குறாங்க, காலேஜ் டைமில் என் மேலே உனக்கு க்ரஷ் இருந்தது அப்படின்னு சொன்னல, அது உண்மையா அப்படின்னு கேட்க, எனக்கு உன் மேலே மட்டும் இல்லை பல பேருக்கு மேலே க்ரஷ் இருந்தது, அப்போ நீ பார்க்க நல்லா இருப்ப, ஆனால் இப்போ நீ நல்லா இல்லை, குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லி குண்டுன்னு கலாய்ச்சிட்றாருங்க. இதை ஹீரோடைய அம்மா கேட்டுறாங்க, நீ ஐஸ்வர்யாவையே குண்டுன்னு கலாய்க்கிறியா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சிருக்காங்க. ஹீரோட அம்மா யோகாலாம் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அமீர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே வாங்கம்மா யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அமீரை யோகா பண்ண முடியாமல் கையை கட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஐஸ்வர்யாவை குண்டுன்னு சொல்வியா அப்படின்ட்டு. அமீரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட முடிவுகளுக்கெல்லாம் அடாப்ட் ஆயிட்டாரு. ஆனால் ஹீரோனால மட்டும் இதை ஏற்றுக்கவே முடியலங்க. இப்போ கயலை மீட் பண்ணுறதுக்காக வராரு. கயல் கூட சண்டையே தீர மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா கன்னியாகுமரிக்கு போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லை வள்ளுவரை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் நடைய பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. டாக்டர் அனிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹீரோடைய அம்மாவை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பத்திரமா பார்த்துக்கணும், பிபி எல்லாம் அப்பப்போ செக் பண்ணி நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அமீர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பிபி செக் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடுறது. ஹீரோடைய அம்மாவை நிம்மதியாகவே இருக்க விடுறதில்ல, நைட்டு தூங்க விடுறதில்ல, சும்மா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோட அம்மானால பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் சாப்பிட முடியாமே போயிருதுங்க. இப்போ செக்கப்புக்காக ஹீரோடைய அம்மாவை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் அனிதா கிட்ட ஹீரோடைய அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த 3 எருமைங்களும் கேர் பண்ணுறன்ற பேரில் எனக்கு கொல்ல பார்க்குதுங்க டாக்டர், இந்த 3 எருமைங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, தூங்கவே விடாமல் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியெல்லாம் நான் அவங்கள பண்ண சொல்ல கிடையாது, அவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப தேவைப்படுது, கேஷுவலாக எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண சொன்னேன், அவங்கள எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அனிதா 3 பேர்த்தையுமே திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோருமே வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோட அம்மா வந்து, நீங்கள் யாருமே வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், எல்லோருமே வெளியே போங்க, நான் வந்து தனியாக இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, வெளியே போனால் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்க, நீ எங்கே வேணாலும் போ, காட்டுக்கு போ, மேட்டுக்கு போ, இல்லை கையில் பார்க்க கூட போ, ஆனால் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அமீரும் ஐஸ்வர்யாவும் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உங்களையும் தான் போக சொல்கிறேன், நீங்கள் யாருமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேர்த்துக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அமீர் வந்து ஏசியை போட்டு, நாளைக்கு பெட்ரோலுக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க, நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடும், உள்ளே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கயலை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. கயல் ஹீரோவை வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோடைய அம்மாவை கயல் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, ஏன்னா ஹீரோடைய அம்மா வயிறு பெருசாயிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வருது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே சண்டை தான், இது இன்னும் சண்டையை அதிகப்படுத்திட்டு தான் இருக்குது. ஹீரோ ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கதவை சாத்தவே இல்லை அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்ல, 3 பேர் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஹீரோடைய அம்மாவுக்கு இந்த பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு, என் கோட்டா முடிஞ்சது அப்படின்ட்டு அமீர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆளுக்கு ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கவே இல்லையா அப்படின்னு ஹீரோட அம்மா கேட்க, எங்கே நாங்கள் தூங்கணும், காருக்குள்ளே தானே படுத்து கிடந்தோம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க 2 பேர் தான் போல, உனக்கு தான் கயல் இருக்கால, கயலை பார்க்க போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடாப்ட் ஆயிடுறாரு இவங்க கூட. ஸோ இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே, குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போய் கயல் வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹீரோட அம்மாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 3 பேருமே போட்டி போட்டுட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே பார்த்துக்கிறாங்க.
இப்போ ஹீரோ அமீர் கிட்ட சொல்கிறாரு, நான் கையில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மாவை அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஐஸ்வர்யா அம்மாவை நல்லாவே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக படம் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கயல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோடைய அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து கயலோட ஹீரோ பார்த்திங்கன்னா பின்னாடியே ஓடி வந்து கயல் கிட்ட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட கூட சொல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, என்னடா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் அப்பா ஓடி போயிட்டாரு, உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அமீர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அமீரை கயலுக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்போ எங்கே கூப்பிட்டாலும் கூட கூட இவனை கூப்பிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அமைதியாரு, உன்ட்ட நான் பேசவே கிடையாது அப்படின்னு கயல் திட்டி விட்டுறாங்க. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கயல் கிட்ட பேசி ஜெயிக்க முடியல. எங்கள் அப்பா சொன்னது இப்போ சரிதான், உன்னோட பேக்ரவுண்டே ஒன்றும் சரியில்லை அப்படிங்கும்போது, சரி ஓகே என் பேக்ரவுண்டு சரியில்லை அப்படின்னு நீ முடிவு எடுத்துட்டல, அப்படியே இருந்துட்டு போட்டும், நல்ல டீசெண்டான ஒரு பையனாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழு, இதுக்கு மேலெல்லாம் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாருங்க. இப்போ ஹீரோடைய அம்மாவை ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுத சொல்கிறாங்க. ஹஸ்பண்டுன்ற பேரில் எம்டியாக விட்டுறாங்க, எழுத சொல்கிறாங்க. அதில் உன் பேர் எழுது, அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் எழுதுறாங்க. என்ன மேடம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஹீரோடைய அம்மா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சரி எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உள்ள அமுச்சு விட்டுறாங்க. இவங்க ஃபன் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய அம்மாவுக்கு டெலிவரி டைம் வந்துடுதுங்க. அமீரும் ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரத்யேக ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வர ஹீரோடைய அம்மா கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக மாற ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அமீரும் ஹீரோவும் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் சர்ஜரியே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சர்ஜரி பண்ணால் இன்னும் ரிஸ்க் ஆயிரும், அவங்களோட லைஃபே வந்து ஆபத்துக்கு போயிடும், அதனால் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரிக்கே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு குழந்தை பிறக்குதுங்க. ஹீரோவை அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே போக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ போல ஒரு மூலையில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்யாவும் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஐஸ்வர்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நீயும் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய வளர்க்க போகிறீங்க, நீ எங்கள் வீட்டிலேயே தான் இருக்க போகிற, நாம் ஏன் வந்து இப்படி டெம்பரரியாக இல்லாமல் லைஃப் லாங் ஒன்றாவே இருந்துடக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, கயல்கிட்ட பேசினியா, கயல்கிட்ட பேசலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை செட் ஆகல, 2 பேருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஏன் கயல் கழட்டி விட்டாளா அப்படின்னு கேட்க, கயல் எங்கே கழட்டி விட்டான், இவன் தான் கயலை விரட்டி விட்டான் அப்படின்னு அமீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே செட் ஆகலை, அதனால தான் நான் இப்போ அவளை விட்டுட்டு வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், அவள் சந்தோஷமாக தான் வாழ்க்கையை வாழுவா, நாம் ஏன் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹீரோவும் அமீரும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா இவங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து ஹாப்பியாக வாழ போகிறாங்க அப்படின்னு இதுலேருந்தே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் சேஃபாக இருக்காங்க, குழந்தையும் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த குழந்தைய வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. டாக்ஸியில் ஏறும்போது இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு. ஹீரோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த டாக்ஸி டிரைவர் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை அப்படியே மாறும். ஹீரோவும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த குழந்தைய இவங்க குடும்பமாக ஹாப்பியாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.